ஐயோ தாரால ஒரு ப்ராப்ளம் இப்போ. ஹலோ கைஸ், சரி அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ வந்து நம்ம கரெக்டாக ஒயிட் ஹார்ஸில் இருக்கோம், கனடாவில். அண்ட் எல்லாருக்குமே தெரியும், இன்னும் வந்து ஒரு 4500 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து நமக்கு டொரண்டோ ரீச் ஆகிறதுக்கு. நம்மளுடைய அடுத்த டார்கெட் வந்து நயாகரா வாட்டர் ஃபால்ஸு. ஸோ அதனால் வந்து இன்னும் ஒரு 4 நாள் ஆகும்னு நினைக்கிறேன் ரீச் ஆகிறதுக்கு. இன்றைக்கி வந்து ரொம்ப இயர்லி மார்னிங் வந்து ஏஞ்சி போகணும், 5:30 மணிக்கெலாம் ஏஞ்சி கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து கண்டினியூஸாக வந்து வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிறதுனால என்னன்னு சொல்லிட்டு தெரியல, அலாரத்தையும் மீறி அசந்து செம்மையாக தூங்கிட்டேன். டைம் வந்து மார்னிங் 10:30 மணி ஆகுது இப்போது. பட் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் வந்து இன்றைக்கி நான் ஆக்சுவலாக என்ன நினச்சேன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1500 கிலோமீட்டர் போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இன்றைக்கி ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு ஸ்டாப் எடுக்க வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம ஸ்டே பண்ணி இந்த ஃபோர்ட் நெல்சனுக்கு தான் இன்றைக்கும் போக போகிறோம். இந்த ஹாட் டப் பாத் அதெல்லாம் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு ரூட்டு தான். ஸோ லெட்ஸ் கோ. ஓம் நம சிவாய. போய்ட்டு ஃபியூல் மட்டும் போட்டுட்டு ஒரே ஒரு காஃபியை குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். டைம் வந்து இப்போது எவ்வளோ ஆகுது, 10:30 ஆகுது கரெக்டாக. இதே நைட்டு ஒரு 9-9:30 ரீச் ஆகும்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் கூகுள் மாதாஜி. பட் நம்ம அதுக்கு முன்னாடியே போயிடுவோம், ஒரு 8 மணிக்கெலாம் போயிடுவோம்னு நினைக்கிறேன். அலாஸ்கா மாதிரி இங்கே வந்து 24 ஹவர்ஸ் நமக்கு வந்து வெளிச்சம்லாம் இருக்காது. இங்கே வந்து 8 மணிக்கெலாம் இருட்ட ஆரம்பிச்சிடும். யாரா நீ அந்த சைட்லேருந்து வர கோபால்? கிட்டத்தட்ட 410 கிலோமீட்டர்ஸ் வந்து அப்படியே ஓட்டிகிட்டே போயிட்டு வந்துட்டேன். நாங்கள் இப்போ டால்சன் கிட்ட எங்கேயுமே நிப்பாட்டவே இல்லை, ஃபியூவலுக்கு கூட நிப்பாட்டல. நான் ஃபியூவல் வந்து இதை பாருங்கள், இன்னும் 14 கிலோமீட்டர் தான் வந்து ரேஞ்ச் காட்டுது. இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 18 கிலோமீட்டர் நம்ம இருக்கும்னு நினைக்கிறேன் டால்சன் கிரிக் ஊர். ஸோ போயிடுவா, தாராக போயிடுவா, பிரச்சனை இல்லை. அப்படியே வந்து க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்டு விட்டு பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருந்தேன். ஏன்னா வந்து இந்த வழியாக தானே நம்ம போகணும், அதனால தான் வந்து நான் பெருசாக எதுவுமே விலாகே பண்ணல. அங்கெல்லாம் வர வழியில் 529 கிலோமீட்டர்ஸு. அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம அலாஸ்கன் ஹைவே ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த 0 மைல் நம்ம போனோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு லொக்கேஷனு. அதை தாண்டிட்டோன்னா அதுக்கப்புறமா வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் நம்ம வந்து புதுசாக காமிக்கிறதுக்கு, அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் அப்படியே வந்த வழியாகவே, எப்பவுமே வந்து வந்த வழியாகவே நான் ரிட்டர்ன் இது வரைக்கும் நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் பண்ணதில்லை. அன்லெஸ் அண்ட் அன்டில் வேறு எந்த ரூட்டுமே இல்லை, வேறு ரோடே கிடையாது அப்படின்றத தவிர்த்து. ஏன்னா எனக்கு பர்சனலாக ஒரு ரூட் பண்ணேன்னா, ஒரு ஏரியா போனேன்னா அந்த ஏரியாலேயே வந்து திரும்ப நான் போகணுன்னு ஆசைப்பட மாட்டேன். வேறு எதனா வந்து புதுசாக ஒரு ரூட்டில் போகணும், புதுசாக ஒரு சீனிக்கான ஒரு பிளேசஸ் பார்க்கணும், அந்த மாதிரி தான் வந்து தோணும். அதனால் மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணிடுவோம் வந்த வழியாகவே போகிறதுக்கு. பட் இங்கே வந்து வேறு சாய்ஸே கிடையாது, இது ஒரே ஒரு ரோடு தான், இது அலாஸ்கன் ஹைவே ரோடு மட்டும்தான். இது விட்டோன்னா பக்கத்தில் இன்னொரு ரோடு ஒன்று இருக்குது, ஆனால் அது வழியாக போனோன்னா மறுபடியும் வந்து இந்த ரோட்டில் தான் வந்து கனெக்ட் ஆகும் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைமில். ஃபியூவலு ஓகே, இங்கே தான் நம்ம போகும்போது வந்து ஃபியூவல் போட்டோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தலைவர் உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காப்புல. இவங்களாம் இப்படி தான் காரை அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. நவுத்தி விட்டா நம்மளாச்சும் போய் போட்டு விட்டுட்டு போவோம் ஃபியூலு. பட் ஆனால் அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு போவானுங்க.
Premium? We're out of premium and this. No. No? Yeah, just this. Where do we get premium? I don't know. You can go there if you want. Okay. Yeah, there's one gas station there. Okay. Yeah, just go straight. இன்னொரு கேஸ் ஸ்டேஷன் இருக்கா முன்னாடி, அங்கே போயிடும். ஏன்னா நம்ம இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் இப்படி அடிக்கிறோம்ல, இதுக்கெல்லாம் வந்து ப்ரீமியம் ஃபியூவல் இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நார்மல் ஃபியூவல்லாம் போட்டோன்னா த்ராட்டில் பாடியில் ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் அதெல்லாம் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்காது, மைலேஜும் வராது நார்மல் ஃபியூவல் ரெகுலர் போட்டால். இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள், சைன் ஃபாரஸ்ட்டு. இங்கே நம்மளோட ஸ்டிக்கர் இருக்கும். ப்ரீமியம் இருக்குது இங்கே. சூப்பர். பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபியூல் போட்டாச்சு அண்ட் இட்ஸ் டைம் டு லீவ். எவ்வளோ பைசன் போய்ட்டுருக்கு பாருங்கள். அப்படியே நடந்து போகிறேங்க, மேய்ஞ்சிக்கிட்டு. எல்லாத்துக்குமே கழுத்தில் டேக் இருக்குது. இதே பைசன் குரூப்பை தான் நம்ம போகும்போதும் பார்த்தோம் நினைக்கிறேன். மாட்டுறாங்க, அதுவும் இதே இடத்துல தான் சொன்னார். எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டப்புன்னு வர மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. முன்சோ லேக் வந்துட்டோம். முன்சோ லேக் ஆனால் தான் வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து நிப்பாட்டி ட்ரோன் ஷாட்டு, ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்துருந்தோம். இந்த லேக் தான். அப்பா, என்ன ஒரு கலர் பார்த்தீங்களா, தண்ணியோட கலரு சாட்ஸே இல்லை. செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு லேக் ஆக்சுவலாக இது. நான் வந்து ஒரு இங்கேருந்து ஒரு முன்சோ லேக்லேருந்து 150 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா டப்புன்னு வந்துருச்சு முன்சோ லேக்கு. இங்கேருந்து 250 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இன்னும் நமக்கு. பார்த்தா தண்ணி கலராக பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சான்ஸே இல்லை. இங்கே தான் சம்வேர் எங்கேயோ நிப்பாட்டி நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். லேக்கு எப்படியும் வந்துட்டு ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் நம்ம வரும்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ராங். எனக்கு என்ன முன்னாடி ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் சம்திங் ஏதோ வியர்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஒரு வேளை கண்டினியூஸாக ஓட்டிகிட்டே இருக்கிறதுனால என் பாடிக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுதான் தெரியல. வருமா டக் 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 டக்குன்னு ஆயில் சீல் எதுனா வந்து பிரேக் ஆக போதா, இல்லைனா வந்து ஆயில் காலி ஆகிடுச்சான்னு தெரில. போயிட்டு நிப்பாட்டி செக் பண்ணிக்கோ. ஆயில் சீல்லாம் வந்து பிரேக் ஆகலை. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் மூஸை பார்க்குறேன் கைஸ். வேலை வரா, என்கிட்ட வரா. எவ்வளோ பெருசாக இருக்குப்பா. என்ன ஓடிடுச்சு. அவர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாராப்பா நம்மளை. இப்போ என்னடா இந்த ட்ரிப்பில் மூஸை பார்க்கலையேன்னு நினச்சேன், பார்த்துட்டேன். ஆமாங்க
அது ஃபீமேல் மூஸ், அதனால் வந்து சாதுவாக இருக்குது. மேல் மூஸாக இருந்தால் என்னத்துக்கு உசுன்னு உருக்கி ஓடி வந்திருக்கோம் நம்மக்கிட்ட. ஓகே, இது ஒரு பழைய ஃபியூல் ஸ்டேஷனில் ஃபியூல் போட போய்க்கிறோம். ஒரு 147 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, எங்கள் ஃபியூல் போட்டோன்னா அப்புறம் அவ்வளோதான், நம்ம போயிட்டே இருக்கலாம். யா இந்த இடம்லாம் வந்து நம்ம போகும்போது நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து ஆக்டிவான வைல்ட் ஃபயர் இருக்கு. அங்கே வந்து போர்டு போட்டிருந்தாங்க, ஸ்மோக் இருக்கும் போகிற வழியில் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாமே போகிறப்போ நல்லா இருந்துச்சு, பயங்கரமாக பச்சை பசேல்னு. அப்படியே இப்போ கருகி போயிட்டுருக்கு பாருங்களா. இங்கெல்லாம் வந்து இந்த காட்டுத்தீன்றது பயங்கரமாக பரவுது போனது பாருங்க. ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்து ரீச் ஆகிட்டோம். அண்ட் 600 மீட்டர்ஸ் மெக்டானல்ஸில் போய் வாங்கிட்டு நம்ம ரூமுக்கு போயிடலாம். எங்கே இருக்குது நம்மளுடைய ரூமு? ஃபோர்ட் பப்லாம் இருக்குது பாருங்க. அதோ இருக்கிறது மெக்டானல்ஸ். ஓப்பன் 24 ஹவர்ஸா மெக்டானல்ஸு? வாவ். அப்போ காலைல ஏஞ்சி நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டு போகலாம் போயிருக்கீங்க. பட்டோம் இங்கேருந்து தான் வந்து டவல் சுட்டு போயிட்டேன் நான் ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் குளிக்கிறதுக்காக. இப்போ எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தெரியாமல் இங்கேயே மறுபடி புக் பண்ணி வச்சிட்டோம். அசிங்கமாக எதாவது கேட்க போகிறேன். டவலை எடுத்துகிட்டு போடி, திரும்ப எடுத்துகிட்டு கேட்டால் நான் காசு கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அண்ட் ஃபுட்டு வாங்கிட்டேன். இதுக்கு வச்சு தூக்கிட்டு போயிருமா? பரவாயில்ல, ஃபஸ்ட்டு போ. ஓகே கைஸ், நைட் நம்ம இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அண்ட் டைம் டு செக் அவுட் அண்ட் ஸ்டார்ட் டுவர்ட்ஸ் டாசன் க்ரீக். இன்றைக்கி வந்து நம்மளுடைய டெஸ்டினேஷன் வந்து டாசன் க்ரீக். இங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர்ஸ். கொய்யால் இந்த பூச்சியெல்லாம் அடித்து ஹெல்மெட்டில் க்ளீன் பண்ணாலும் வந்து நாத்தம் தாங்க முடியல என்னால். இது எல்லாமே வந்து நேற்று வீடியோவும் இன்றைக்கி வீடியோவும் வந்து ஒரே வீடியோலேயே வந்துடும். ஏன்னா இது நான் ஆல்ரெடி பண்ண ரூட் அப்படின்றதுனால எனக்கு வந்து 2 வீடியோவெல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து பொருளாக அடிக்க வேணாம். ஒரு நிமிஷம் நான் காற்று மட்டும் அடிச்சிடுறேன். ஏன்னா நேற்றுல வந்து டயர் ப்ரெஷர் வந்து நான் செக் பண்ணவே இல்லை. மீன்ஸ் அங்கே ஆஃப் ரோட் போகும்போது நான் இறக்கி விட்டேன், அதுக்கப்புறமா வந்து நான் காற்றை செக் பண்ணல. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து எட்மாண்டன் அப்படின்ற அந்த பிளேஸுக்கு போகிறதா தான் பிளான் வச்சுருந்தேன், ஒரு 1000 கிலோமீட்ரு. பட் தென் ஓகே, இங்கே டாசன் க்ரீக்லேயே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நாளைக்கு ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு தாராவை க்ளீன் பண்ணுறது, வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது, அந்த வேலை எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு நாளான்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். அதனால தான் சரி ஓகே இங்கே ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் மட்டும் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஓகே அப்படியே வந்து இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன். எங்கள் லெஃப்ட் சைடில் வந்து ரிவர் ஒன்று போகுது. அப்படியே ரிவருக்கு ஏதோ ஒரு ரூட் மாதிரி போகுதுன்னு நினைக்கிறேங்க. கொஞ்ச நேரம் போய் பீஸ்ஃபுல்லாக உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு நான் போட்டேன். இன்றைக்கி பீஸ்ஃபுல்லான ரைட் டே நமக்கு. வந்து ரிவருக்கு போதா எங்கே போதெல்லாம் எனக்கு தெரில. ஓ ட்ராக்ஷன் ஆஃப். ஐயோ அவ்வளோ ஒன்றும் டஃப்பாலாம் இருக்க மாதிரிலாம் தெரில. இப்போ யூட்டர்ன் அடிச்சுட்டு வருதுப்பா. இது ரிவர் பக்கத்துலேயே போல. இது ஏதோ கேம்பிங் கிரவுண்ட் இருக்குது போல இருக்குது. அங்கே போய் யூட்டர்னை போட்டு வரணும். நானும் ரிவர் பக்கத்தில் போகிற போல இருக்குன்னு நினச்சேன். அது நல்லாயிருக்கு. அப்புறம் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிலாம் கிடையாதுல்ல. ஐயா எப்படி அப்படியே தூக்கி சொல்லிட்டு அடிக்குது ஃப்ரெண்டு வீல.
வெல்கம் டு பீஸ் ரிவர் ரீஜனல் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, எங்கன்னா ரிவர் பக்கத்தில் போகிறோம், நான் போய் கொஞ்ச நேரம் உட்காருவோம் பீஸ்ஃபுல்லாக. அப்படியே ஸ்லோவாக ஓட்டணும் போல இருக்கு இந்தியா ரைடு. ஓகே, இன்னும் ஒரு 105 கிலோமீட்டர் இருக்குது. தாராவில் ஒரு ப்ராப்ளம் இப்போது. ஆக்சுவலாக வந்து ஒரு மாதிரி டக்கு 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 ஃப்ரண்ட்டில் சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு சொன்னேன் பார்த்தீங்களா. ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் இல்லாமல் ஷாக் அப்சார்பர் ஒன்று இருக்குது இங்கே. ஸோ அந்த ஷாக் அப்சார்பர் வந்து லீக் ஆகுது, ஆயில் லீக் ஆகுது. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. நான் தான் வந்து கைட்டணும். பட் ஆனால் வந்து இப்போ போயிட்டு இது ரைடு கண்டினியூ பண்ணால் அது இன்னும் மோர் டேமேஜ் ஆகுமா இல்லைனா வந்து கண்டினியூ பண்ணலாமான்னு தெரில. ரூம் போயிட்டு தான் வந்து ஃபோன் பண்ணி பேசி கேட்கணும் என்ன கதைன்னு. அப்படி இல்லைன்னா நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணி அதை ரெடி பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு நினைக்கிறேன். இல்லைனா பைக்கை வந்து நம்ம பாஸ்டனுக்கு எடுத்துகிட்டு போகணும். ரெண்டுத்தில் எதனா ஒரு இது பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து அது எவ்வளோ பேடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா இப்போ சப்போஸ் அது வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு, புதுசு தான் மாற்றணும்னா கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா என்னமோ அது மட்டும் ஃப்ரண்ட்டில் வர ஷாக் அப்சார்ப் பண்ண மட்டும். ஸோ செம்ம காஸ்ட்லி. அதான், பட் மோஸ்ட்லி வந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போனால் ரெடி பண்ணிடுவேன். இந்தியாவில் நம்ம ரெடி பண்ண முடியாததுன்னு எதுவுமே இல்லை. ஸோ பார்ப்போம் என்ன கதைன்னு. கிட்டத்தட்ட 70,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சுல. ஸோ ஒன்று ஒன்றா வரும் இதுக்கப்புறம் தாராளம். பட்டு என்னன்னா கண்டிப்பாக கைட்டுறதுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையுமே கைட்டுறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஆகும். அதுக்கப்புறமா மாட்டுறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஆகும். ரெடி பண்ணுறதுக்கு அந்த ஷாக் அப்சார்பர் ஆயில் சீட்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு, எனக்கு கைட்டி மாட்டுறதுக்கு சொல்கிறேன், நானே கைட்டி மாட்டுறதுக்கு ஷாக் அப்சார்பர் மட்டும் வந்து வெளியே கொடுத்து தான் ரெடி பண்ணணும். ஏன்னா அது வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு தேவையான டூல்ஸ் தான் நம்மக்கிட்ட இல்லை. கைட்டுறதுக்குமே வந்து ஓகே கைட்டிடலாம், அது பிரச்சனை இல்லை. இருக்கிற டூல்ஸ் வச்சா ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணிடலாம், அது மேட்ரு கிடையாது. பட்டு ப்ராப்பராக ஒரு பிளேஸில் ப்ராப்பராக உட்காந்து பண்ணணும் அதை. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன், ஒன்றும் புரியல. இந்த ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு தாரா ஃபஸ்ட்டு கழுவிட்டு பார்க்கணும் எந்த அளவுக்கு பேடாக இருக்குது அங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லாவே ஆயில் லீக் ஆகிருக்கு.